ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிஏ இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 3 அப்கமிங் வீடியோ, அதாவது ஐபிஓஸ் கமிங் கைஸ். ஏப்ரல் மந்த் இனி ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா, மண்டேல இருந்து. ஸோ 3 ஐபிஓக்கள் வர இருக்குது. மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐபிஓ. ஸோ இந்த 3 ஐபிஓட டீட்டெயில் பற்றி தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கைஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக வந்து நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் ஃபேஸ்புக்கில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுலேயும் ஃபாலோவர்ஸாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய லைக்ஸ் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? ஸோ மச் ஆஃப் லைக்ஸ் யூ ஹாவ் டு, ஓகேவா? எனக்கு நிறைய லைக்ஸ் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க அது என்ன ஐபிஓ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஐபிஓ எதுன்னு பார்த்தீங்கன்னா K2 இன்ஃப்ராஜென் ஐபிஓ. ஸோ K2 இன்ஃப்ராஜென் நிறுவனத்தோட ஐபிஓ வெளியிடப்படுற பங்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 111 ரூபா. ஸோ 111லேருந்து 119 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஐபிஓட பங்குகள் வந்து கிரே மார்க்கெட்ல 31 ரூபா அப்படின்ற பிரீமியம் விலையில வர்த்தகமாயிட்டு இருக்குது கேஸ். ஸோ இந்த K2 இன்ஃப்ராஜென் ஐபிஓ மார்ச் 28 அன்னைக்கு தொடங்கி இருக்குது கேஸ். ஸோ 2023-24 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா கடைசி வர்த்தக நாளில் தொடங்கி இந்த ஐபிஓல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் சில விவரங்களை வந்து நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்றது ரொம்பவே அவசியம். இன்னும் மார்ச் 28னா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஐபிஓட விலை என்ன? இதுல வந்து முதலீடு செய்யறது மூலமா ஒரு லாபம் ஈட்ட முடியுமா? எப்பவுமே ஐபிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணா அதுல இருந்து தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். ஸோ K2 இன்ஃப்ராஜென் நிறுவனத்தோட ஐபிஓல வெளியிடப்படுற பங்கோட ரேட்டை நான் சொல்லிட்டேன். 111 ரூபாயில இருந்து 119 ரூபாய். இந்த ஐபிஓல முதலீடு செய்ய விரும்புற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் முதலீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. எஸ்எம்இனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஓகேவா? ஸோ K2 இன்ஃப்ராஜென் ஐபிஓ தொடங்கிய முதல் நாளையே ஏலத்தில் பார்த்தீங்கன்னா 0.55 முன்பதிவு செஞ்சிருக்காங்க கைஸ். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல், அதாவது சில்லறை விற்பனை பகுதி இருக்கு இல்லைங்களா, 0.91 மடங்கு சந்தா செலுத்தப்பட்டிருக்குது. இந்த எஸ்எம்இ ஐபிஓட NII பிரிவில் பார்த்தீங்கன்னா 0.74, அதாவது நிறுவனத்தில் அல்லாத முதலீட்டாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அதில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.74 முறை வந்து முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. QIB பிரிவில் பார்த்தீங்கன்னா 0.85 முறை சந்தா மேற்கொள்ளப்பட்டிருக்குது கைஸ். ஸோ இந்த ஐபிஓல பங்குகளை வாங்க நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லாட்டுக்கு 1200 பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ மூலியமா 40.54 கோடி நிதி திட்டமிட்டிருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏப்ரல் 4ஆம் தேதி பங்குகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஐபிஓட அதிகாரப்பூர்வமான ஒரு பதிவாளராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபின் டெக் நிறுவனம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ K2 இன்ஃப்ராஜென் ஐபிஓல வெளியிடப்படுற பங்குகள் தேசிய பங்குச்சந்தையில எஸ்எம்இ பிரிவில் பட்டியலிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு பட்டியலிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ K2 இன்ஃப்ராஜென் ஐபிஓ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போற ஐபிஓ எதுன்னு பார்த்தீங்கன்னா கனரா ரொபாக்கோ ஐபிஓ. இந்த கனரா ரொபாக்கோ அசெட் மேனேஜ்மெண்ட், அதாவது 13% பங்குகளை ஐபிஓல விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. சரிங்களா, 13% பங்குகளை ஐபிஓல விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஸோ பங்குச்சந்தையில பட்டியலிடப்படுற 5வது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் கைஸ். இது ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொதுத்துறை வங்கின்னு சொல்லுவாங்க. நம்ம கனரா பேங்க் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுத்துறை பேங்க், பப்ளிக் கவர்மெண்ட் பேங்க். இந்த கனரா ரொபாக்கோட ஐபிஓ மூலமா 13% பங்குகளை விற்பனை செய்வதற்கான பணிகளை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஐபிஓ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய அரசோட நிதி அமைச்சகத்தின் கீழே நிதி சேவை துறையோட ஒப்புதலுக்கு இது உட்பட்டதா இருக்குது. ஸோ கனரா வங்கி கடந்த டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு துணை நிறுவனத்தை ஆரம்ப பங்கு விற்பனையின் மூலமா பட்டியலிடுவதற்கான ஒரு செயல்முறையை தொடங்க கொள்கை ரீதியிலான ஒரு ஒப்புதலை வந்து வழங்கினாங்க. ஆனா கனரா ரொபாக்கோ அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தைகள்ல பட்டியலிடப்பட்டா 5வது பட்டியலிடப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனமா இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, UTI அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMC, அதுக்கப்புறம் நிஃபான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப பட்டியலிடப்பட்ட 4 நிறுவனங்கள். இது வந்து 5வதா இருக்குது கைஸ், கனரா ரொபாக்கோ அசெட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கனரா ரொபாக்கோ மியூச்சுவல் ஃபண்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு பழமையான மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு டிசம்பர்ல
கான் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டா தான் செயல்பட்டுச்சு. ஸோ 2007ல தான் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஐஎக்ஸ் கார்பரேஷன்ஸ், அதாவது ஜப்பான்ல ஒரு பகுதியான இந்த ரொபேக்கோவோட கனரா வங்கி இணைஞ்ச பிறகுதான் இந்த பெயர் மாற்றப்பட்டது. ஸோ இந்த அப்கான்ஸ் இன்ஃப்ரா ஐபிஓ எப்ப வெளியிட போறாங்க, அதாவது சபூர்ஜி பலோன்ஜி குழுமம் சொல்லுவாங்க, 7,000 கோடி நிதி திரட்ட முடிவு பண்ணியிருக்காங்க கைஸ். அதாவது இந்த சபூர்ஜி பலோன்ஜி குழும நிறுவனமான இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா நிறுவனம் ஐபிஓ மூலயமா 7,000 crores நிதி திரட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா நிறுவனத்தோட ஐபிஓல ஆரம்ப பொது சலுகையில பங்குகளோட புதிய வெளியீடு, ஆஃபர் ஃபார் சேல்ஸோட ரெண்டுமே அடங்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இந்த சபூர்ஜி பலோன்ஜி குழுமம் அவங்களோட பங்குகள்ல ஒரு பகுதியை இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா விற்பனை செய்வதன் மூலமா 5,750 கோடியும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதிய பங்குகளை வெளியிடுவதன் மூலமா 1,200 கோடி நிதி திரட்ட திட்டமிட்டிருக்கிறாங்க கைஸ். இந்த சபூர்ஜி பலோன்ஜி குழுமம் ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா நிறுவனத்தோட 99.48% பங்குகளை வச்சிருக்கிறாங்க. இந்த ஐபிஓல பொது சலுகை மூலமா இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா ஐபிஓ 19,000ல இருந்து 20, ஓகேவா, ரூபாய் 19,000ல இருந்து 20,000 கோடி மதிப்புடையதா இருக்குன்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மும்பையை தலைமையிடமா கொண்டு சபூர்ஜி பலோன்ஜி குழுமம், அதாவது உள்கட்டமைப்பு சேவைகளை வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச அரங்குல திட்டங்களை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வயாடாக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேம்பாலங்கள், பெருநகரங்கள், பாலங்கள், குழாய்கள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், தடுப்பணைகள், எண்ணெய் எரிவாயு திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை உருவாக்கிட்டு வர்றாங்க. 1865ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த சபூர்ஜி பலோன்ஜி குழுமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொறியியல், அதுக்கப்புறம் கட்டுமான உள்கட்டமைப்பு, ரியல் எஸ்டேட், நீர், எரிசக்தி, நிதி சேவை துறைகள்ல அவங்களோட வணிகத்தை விரிவுபடுத்திட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தரம்தார் துறைமுகம்னு சொல்லுவாங்க, அதாவது மகாராஷ்டிரால இருக்குது. 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சபூர்ஜி பலோன்ஜி குழுமத்தால கையகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த தரம்தார் துறைமுகம் பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு 1 MTPAக்கு குறைவா கையாளும் சொல்லியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த தரம்தார் துறைமுகத்துல அவங்களோட பங்குகளை JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்துக்கு சுமார் 700 கோடி மதிப்புல விலக்கி வச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஐபிஓக்கள் மூலயமா திரட்டப்படுற நிதியானது நிறுவனத்தோட கடனை குறைப்பதற்கும், நிறுவனத்தோட வளர்ச்சிகளை மேற்கொள்றதுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் ஒரு முக்கிய வணிகங்களை விரிவாக்கம் செய்வதற்காக இந்த நிதி வந்து பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க அந்த நிறுவனம். ஸோ நம்ம பார்த்த இந்த 3 ஐபிஓக்களுமே பார்த்தீங்கன்னா இனி இந்த ஏப்ரல் மந்த்ல வெளியாக போற ஐபிஓக்கள் கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. ரொம்ப நன்றி.